நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பூண்டு சட்னி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதை நீங்க இட்லி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பூண்டு நம்ம நிறைய சேர்த்து பண்றதுனால உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. பூண்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. இது ஓரளவு வெந்து வரும்போது இது கூட ஒரு 10-12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. கப்பில் அளந்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மிளகாய் இருக்கும். நல்லா டைட்டாக பேக் பண்ணி மெஷர் பண்ணும்போது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மிளகாய் லேசாக கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும் போது இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். நீங்கள் இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புளி கூட யூஸ் பண்ணலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சட்னி. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயுமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு எண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். ஆனால் எண்ணெய் அதிகம் ஊற்றி செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்னியோட டெக்ஸ்சர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டவ்லேயே வச்சுட்டு அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டான அளவுக்கு வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.